நீக்கம் உண்மையான கருத்து சுதந்திரத்தின் வெற்றி. நம்மூரில் கருத்து சுதந்திரம் என்பது மிகவுமே ஒருதலைபட்சமானது. ஒரு கும்பலுக்கு பிடித்த வகையில் கருத்துக்களை சொன்னால் மட்டும்தான் இங்க ஏற்றுக்கொள்ளப்படும். நமக்கு உட்பட்ட கருத்து சுதந்திரத்தில் நம் பார்வையை கூட இவங்க சொல்லிட மாட்டாங்க. இந்த போலி கருத்து சுதந்திரத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டது இந்து மதம் தான். குறிப்பா சினிமா என்ற ஒரு கருவியை வைத்துக்கொண்டு இங்கே திராவிட அரசியல்வாதிகள் தங்களால் முடிந்தவரை இந்து மதத்தின் மீது வன்மத்தை கக்கினாங்க. முன்பெல்லாம் ஹிந்தி படங்கள் மறைமுகமாக இந்து மதத்தை தாக்கி கொண்டிருந்தன. ஆனால் அங்கே நடக்கும் மத அரசியலை புரிந்து கொண்ட இந்துக்கள் எல்லாம் ஒரேடியாக இந்தி படங்களை புறக்கணிக்க துவங்கிட்டாங்க. ஒரு சினிமாவில் நடித்த நடிகர் ஏதோ ஒரு இடத்தில் இந்து மக்களின் மனம் புண்படும்படி பேசியிருந்தாலும் அந்த படத்தையே ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க துவங்கிட்டாங்க. இதனால் அரண்டு போன பாலிவுட் திரையுலகம் மக்கள் சக்தி முன்னர் சரண்டர் ஆனது. அது நாள் வரை PK போன்ற சினிமாக்களை வெளியிட்டுக் கொண்டிருந்த பாலிவுட் திரையுலகம் இப்போது பிரம்மாஸ்திரம், ஆதிபுருஷ் என்று படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் தமிழ் திரையுலகம் மிக வித்தியாசமாக செயல்பட்டு கொண்டிருக்கு. மிகவும் கவனமாக ஆழமான இந்து மத துவேஷ கருத்துக்களை அங்குன்றும் இங்குன்றுமாக தூவி பரப்பி வராங்க. யாராவது எதிர்ப்பு தெரிவித்தால் அதை இவர்களுடைய நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்காக பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. இதன் உச்சகட்டமாக அமைந்ததுதான் அன்னபூர்ணி திரைப்படம். இந்துக்களுக்கு மட்டும் உணவில் மதம் இல்லை என்ற உபதேசம் செய்துவிட்டு மற்ற மதத்தினருக்கு எதிராக கப் சிப்னு இருக்காங்க. இந்து பெண், அதுவும் திருமாலுக்கு நெய்வேத்தியம் செய்யும் பெண் பிரியாணி சமைக்க உணவுக்கு மதம் இல்லை அப்படிங்கிற ஒரு டயலாக் வேற. ஆனா அதே பிரியாணி சுவையாக இருக்க நமாஸ் செய்வது போல ஒரு காட்சி. ஏமிராய்தி ஒரு பேச்சுக்கு முஸ்லிம் பெண்ணை பன்றிக்கறி சமைக்க வைத்து உணவுக்கு மதம் இல்லை என்று நிரூபிக்கலாமே என்று யாராவது கேட்டா உடனே நம்ம ஏதோ மத கலவரம் பண்ற ரேஞ்சுக்கு வம்புல மாட்டி விட்டுறாங்க. ஆனா இதை இப்போது சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம். சட்டத்தின் வாயிலாக அடித்த அடியில் இப்போது அந்த படமே OTT தளத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. இது நேர்மையான அறவழி போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி, இந்துக்களின் கருத்து சுதந்திரத்திற்கு கிடைத்த வெற்றி. இது தற்காலிக வெற்றியாவதும் நிரந்தர வெற்றியாக மாறுவதும் நம்முடைய ஒற்றுமையில்தான் இருக்கு.